கிறிஸ்துவுக்குள் நாமமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெற்ற பரிசுத்த நாமத்தினாலே உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த நாளிலே நம்முடைய தேவனுடைய செய்திக்காக நாம் ஆயத்தமாகும்படி கர்த்தருடைய இருதயங்களை ஒருமுகப்படுத்துவாராக. இந்த மாதம் முழுவதுமாக நாம் தியானித்து வருகிற காரியம் கர்த்தருடைய சமூகத்திலே வைராக்கியம் பாராட்டுவதை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, நல்ல விஷயத்திலே வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். எனவே நல்ல காரியத்திலே வைராக்கியம் பாராட்டுவதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வைராக்கியம் பாராட்டணும் அப்படின்னு சொன்னா நாம என்ன செய்யணும் சொன்னா, ஒரு நல்ல ஒரு வைராக்கியம் நம்ம உள்ளத்துல வரணும்னா ஒரு தீர்மானம் எடுக்கணும். தீர்மானம் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நான் செய்வேன் அப்படிங்கிற தீர்மானம் எடுத்தாக்கா வைராக்கியத்துல வளர முடியும். எனவே இந்த நாளிலே தானியேலுடைய வாழ்க்கையில் இருந்து தானியேல் ஏற்பட்ட தீர்மானங்கள் அவர்கள் எப்படி வைராக்கியமாய் வளர்ந்து பெறுகிறது என்பதை உங்களோடு நான் கற்றுக் கொடுக்க நான் ஆசைப்படுகிறேன். வைராக்கியத்தை நம்ம வைக்கணும்னா முதல்ல நம்ம என்ன செய்யணும்? தீர்மானத்தை எடுக்கணும். இதான் தீர்மானம் எடுக்கும்போது நீங்க ஆண்டுடைய சமூகத்துல நீங்க கிடைச்சிருக்கும்போது நீங்க என்ன தீர்மானம் எடுக்கிறீங்களோ அந்த தீர்மானத்துல நான் கடைசி வரைக்கும் நீங்க திரும்பி தாட்சம் சொல்லிக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த தானியேல் புத்தகத்தை குறித்து ஒரு சில காரியங்களை சொல்லி நான் செய்தி கொடுப்பதற்கு சில ஆசைப்படுகிறேன். இந்த மாதத்தின் முதல் நாளிலே 1ஆம் தேதி யூடியூப் மூலமாக 1ஆம் தேதி செய்தி உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதுல கர்த்தர் எதையெல்லாம் நமக்கு எதிர்பார்க்கிறாரோ அதையெல்லாம் கர்த்தர் நமக்காக செய்கிற தேவன் என்பதை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன். ஆண்டவர் நம்மை பரிசுத்தராய் அழைத்தது போல அவர் பரிசுத்தராய் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம இடத்துல பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம வைராக்கியம் பாராட்டணும்னா ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்னா, நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் வைராக்கியம் உடைய தேவன் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அது எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? தேவன் வைராக்கியத்தை சால்வையை போல அணிந்திருக்கிறார். வைராக்கியம் எப்படி இருக்கிறார்? சால்வையை போல அணிந்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா இந்த தானியேல் புத்தகத்தை நம்ம வாசித்து பார்க்கும்போது கடவுளுடைய சில வைராக்கியங்களை இந்த தானியேல் புத்தகத்தை நீங்க பார்க்கணும். எப்படி பார்க்கலாம்னா, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னதை செய்து நிறைவேற்றினார். வைராக்கியத்தோடு செஞ்சு நிறைவேற்றினார். என்ன சொன்னாரு? ஏசாயா தீர்க்கதரிசியிலிருந்து ஆரம்பிச்சு எரேமியா தீர்க்கதரிசி புலம்பல் வரைக்கும் சொல்றது, இஸ்ரவேல் ஜனங்களே நீங்கள் மனம் திரும்புங்கள், இல்லாவிட்டால் கொடிதான ஒரு ராஜாவின் கரத்தில் உங்களை ஒப்படைத்து விடுவேன், உங்களை விற்று கொடுவேன் என்று ஆண்டு சொன்னார். கடைசி வரைக்கும் மக்கள் திறந்துல என்ன வேலை செய்யலாம்? இந்த தானியேல் புத்தகத்துல முதல் அதிகாரம் பார்க்கும்போது யோயாக்கீம் ராஜா காலத்திலே சிறை பிடித்து போகப்பட்ட மக்கள் பாபிலோனுக்கு. ஆனா கடவுளுடைய வைராக்கியம் உங்களுக்கு எனக்கு நன்மை செய்யறதுக்கு எவ்வளவு ஆணித்தரமா இருக்குதோ அதே மாதிரி நம்ம கைவிடுறதுலேயே ஆண்டவர் வைராக்கியம் இருக்கார். நீங்க நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவர் என்னை கைவிடக்கூடாது சுவாமி என்று சொல்லி நாம் கேட்க வேண்டும். ஆண்டவருடைய வைராக்கியம் இஸ்ரவேல் மக்களை கேட்கிறது. சரி, ஆனா அதே ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை ரொம்ப நேசிக்கிறாருங்கிறதுக்கு ஒரு அடையாளம் இருக்குது. எப்படி தெரியுமா? அங்க சில வாலிபர்கள் இருக்கிறாங்க, கடவுளுக்காக வைராக்கியமா இருக்குன்னு சொல்லி தீர்மானம் பண்றாங்க. அப்படி கடவுளுக்காக வைராக்கியமா இருக்கிற தீர்மானத்தை அந்த வாலிபர்கள் ஆண்டவர் தெரியுமா? முதல்ல தான் அவர்களோடு கூட இருக்கிறேன் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்தி காட்டுறார். ஹல்லேலூயா. இரண்டாவது வைராக்கியமாய் நின்ன வாலிபர்களுக்கு ஆண்டவர் தெரியுமா? அடிமைகளுடைய தேசத்தில் ஆண்டவர் தெரியுமா? அவர்களை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். மற்றவர்களை காட்டிலும் சமர்த்தர்களாக ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இன்னும் நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர்கள் வைராக்கியமா இருக்கும்போது என்ன தெரியுமா? நெருப்பு சூழல்ல அக்னி ஜுவாலையை பற்றி இருப்பது அக்னிக்குள் போடப்பட்ட 3 வாலிபர்களோடு கர்த்தரும் அங்கே நிற்கிற ஒரு வைராக்கியம் நிறைந்த தேவனாய் இருக்கிறார். இன்னும் நம்ம பார்க்கிறோம், தானியேல் ஒரு மனுஷன் இருப்பார், அவர் கர்த்தருக்காக வைராக்கியமா இருந்தாரு. அவரை தூக்கி சிங்கக்கெபியில போறாங்க. கர்த்தர் எங்க இருந்தாரு? சிங்கக்கெபியிலும் கர்த்தர் இருக்கிறார். ஆனா வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பெரிய ரகசியம் என்னவென்றால், நீங்களும் நானும் கர்த்தருக்காக எந்த இடத்துல வைராக்கியமா இருந்தாலும் அந்த இடத்துல கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க
எந்த இடத்துல இருந்து கர்த்தருக்கு வைராக்கியம் வந்தாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்னொரு இந்த தானியேல் புத்தகத்தை நீங்கள் நான் வாசித்து பார்த்தோம்னா இதிலிருந்து கற்றுக்கொள்கிற ஒரு பெரிய காரியம் என்னன்னா, தானியேலுக்கு ஆண்டவர் முதல்ல சொப்பனங்கள் மூலமாக எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கிறார். ராஜாக்கள் பார்க்கிற சொப்பனங்களுக்கு தானியேல் முதல் 6 அதிகாரத்துல விளக்கம் சொல்லுவார். ஆனா 6ஆம் அதிகாரத்திலிருந்து கடைசி 12ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, தனக்காக வைராக்கியமாய் இருந்த தானியேலுக்கு ஆண்டவர் தரிசனங்கள் மூலமாய் சொப்பனம் மூலமாய் பேசுகிற தேவனாய் இருக்கிறார். ஆனா நீங்க நான் இதில் கற்றுக்கொள்ள காரியமா, நீங்க கடவுளுக்காக நம்ம வைராக்கியமா இருக்கும்போது the first part ஓட second part of our life will be always blessed. வரலலே சொல்லமா, ஹalleluya. ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்ட பிள்ளைகளை ஆண்டவர் ஒரு நாள் கைவிட மாட்டார். சரி, இன்னைக்கு தானியேலுடைய வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கும் எனக்கு தெரிந்த ஒரு சின்ன 3 வைராக்கியத்தை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கிறேன். நீங்க உங்களே நீங்க கேள்வி கேட்டு பார்த்து நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, இந்த வைராக்கியத்தை நான் வளர எனக்கு கிருபை தாங்க சுவாமி. முதல் காரியம் தானியேலிருந்து கற்றுக்கொள்கிற வைராக்கியம் என்னன்னா, தானியேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவரிடத்தில் வேண்டிக்கொண்டார். முதல் தீர்மானம் என்ன பண்ண தெரியுமா? நான் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று ஒரு தீர்மானம் பண்றார். ரொம்ப சாதாரண ஒரு காரியம். எதனால தீட்டுப்படுத்த மாட்டேன்? எதனால தீட்டுப்படுத்த மாட்டேன்? எதனால தீட்டுப்படுத்த மாட்டேன்? சொல்லுங்க பார்க்கலாம். சாப்பாட்டு விஷயத்துல சிம்பிள், ஜஸ்ட் an ordinary thing. சாப்பாட்டு விஷயத்துல நான் தீட்டுப்படுத்த மாட்டேன். அப்புறம் நீங்க நானும் தானியத்தை கற்றுக்கொள்கிற காரியம் தெரியுமா? ஒரு சின்ன காரியத்தில் நீங்கள் நானும் வைராக்கியம் பாராட்ட ஆரம்பிக்கும் போதுதான் கடவுளுக்காக பெரிய காரியத்தில் வைராக்கியம் பாராட்ட முடியும். சின்ன காரியம். தானியேல் புத்தகத்தை இன்னொரு வாசிக்கிறேன். ஆனால் நீங்க பிரசங்கம் பண்ணுவதற்காக இந்த வாரம் முழுசு ஆண்டவருடைய சமூகத்தை திருப்பி 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 இந்த தானியேல் புத்தகத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் அதே காரியங்களை கற்றுக் கொடுத்தார். எப்படி கற்றுக் கொடுத்தாரு தெரியுமா? தானியேல் இந்த சாதாரண இந்த சாப்பாட்டு விஷயத்தை தீட்டுப்படுத்த மாட்டேன்னு சொல்றது 2 காரணம் இருந்துச்சு. ஒண்ணு என்ன தெரியுமா? ஏன்னா ராஜாக்களுக்கு அன்றைக்கு பாபிலோன் ராஜா சாப்பிட்ற சாப்பாட்டுல பாத்தீங்கன்னா யூதர்களுக்கு எது தீட்டு என்று விலக்கி வைக்கப்பட்ட உணவுகள் அன்னைக்கு பாபிலோன் ராஜாக்கள் சாப்பிட்டாங்க. எனவே பாபிலோன் ராஜா சாப்பிட்ற சாப்பாடை நான் சாப்பிட்டேன்னா யூதனாகிய நான் தீட்டுப்பட்டு போய்விடேன்னு சொல்லி கடவுள் சொன்ன வார்த்தைக்கு விரோதமாக போக மாட்டேன்னு சொல்லிட்டு சாப்பாட்டு விஷயத்துல தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று சொன்னார். இரண்டாவது ஒரு தீர்மானம் ஏன் தெரியுமா? தீட்டுப்படுத்த மாட்டேன்னு சொல்லி பாபிலோன் ராஜாவுக்கு நேபுகாத்நேச்சாருக்கு சாப்பாடு வைக்கிறதுக்கு முன்னால அந்த சாப்பாட்டை அவருடைய கடவுளுக்கு வச்சுட்டு படைத்துட்டு பூஜை பண்ணிட்டு அந்த சாப்பாட்டை கடவுளின் பிரதிநிதியாகிய ராஜா சாப்பிட சொல்லி கொடுப்பாங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, விக்கிரகங்களுக்கு படைத்ததை புசிக்கலாகாது. எனக்கு இந்த 2 காரியத்தை தானியேல் தான் உள்ள படிச்சுட்டார். திருப்பி ஆண்டவரை யோசித்து பார்த்து கேட்டேன், ஆண்டவரே இது என்ன சாமி, இது என்ன புதிய காரியம் நான் கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னது ஆவியானவர் கற்றுக் கொடுத்த காரியம் தெரியுமா? ஒரு சண்டே கிளாஸ் காரியத்தை தானியேல் கற்றுக்கொண்டார். அநேக வாழ்க்கைகளை பிடித்துக் கொண்டு போறாங்க, ராஜகுலத்தாரை பிடித்துக் கொண்டு போறாங்க, அழகானவர்களை பிடித்துக் போறாங்க, அறிவுள்ளவர்களை பிடித்துக் போறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அவைகள ஒரு கைப்பிடி அளவா 4 பேர் நிக்கிறாங்க. ராஜாவுடைய சாப்பாட்டால நான் தீட்டு கொடுக்க மாட்டேன். ஆனா என்ன அர்த்தம் தெரியுமா? சின்ன வயசுல யூதேயா தேசம் முழுவதும் அக்கிரமத்துல இருக்கும் பொழுது தானியேலுடைய பெற்றோர் தானியேல் எப்படி வளர்த்தாங்க தெரியுமா? ஏய் தம்பி, கடவுளுக்கு பிரமாணம் கொடுத்திருக்காருப்பா, நீ எங்க போனாலும் கடவுளுக்கு ஏற்ற பிள்ளையா வளரணும்னு சின்ன வயசுல அவங்க அம்மா அப்பா சொல்லி கொடுத்தத வாலிபனாகிய தானியேல் தன் உள்ளத்துல வைத்துக் கொண்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அருமையானவர்களே, அதான் இன்னைக்கு சொல்றோம், தயவு செய்து உங்க பிள்ளைகளை சண்டே ஸ்கூலுக்கு நீங்க அனுப்புங்க. சண்டே ஸ்கூலுக்கு அனுப்புற பிள்ளைங்க ஒரு நாள் கெட்டு போனது இல்லையா? சின்ன வயசுல அவங்க உள்ளத்துல விதைக்கப்பட்ட விதை ஒரு நாள் வீணா போனது இல்லை. ஒரு நாள் அந்த விதை விளைக்கும். அடிமையா பிடிச்சு கொண்டு போனாங்க.
ஆனா சின்ன வயசுல கற்றுக்கொண்ட காரியம் அவருடைய உள்ளத்திலே தாண்டி உள்ளத்திலே ஆழமாய் பதிந்திருந்தது. அப்புறம் இன்னைக்கு பெற்றோர்கள் நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, தயவு செய்து உங்களை நான் கேட்கிறேன், நான் உங்க பிள்ளைகளுக்கு தயவு செய்து பைபிள் வாசிக்க சொல்லிக் கொடுங்க, பைபிள் கதை சொல்லிக் கொடுங்க, ஒரு நாளைக்கு உங்களை அதிகாரம் படின்னு சொல்லிக் கொடுங்க. எனக்கு இந்த குவாலிட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் சர்வீஸ்லாம் எதுவுமே இல்லை, ஆனா கிட்டத்தட்ட 25 பெற்றோர்கள் ஒழுங்காக தங்க பிள்ளைகளை மைமிக்க பண்ண படிக்க சொல்லி அனுப்புனாங்க. அத்தனை பெற்றோரையும் நான் குருவானவர்களாக நான் பார்த்தேன். நீங்க எடுத்துட்ட காரியம் உங்க பிள்ளைகளை ஒரு நாள் வீணாக போக விடாது. அல்லேலூயா. தானியேல் சின்ன பையனா இருக்கும்போது அவங்க அம்மா அப்பா கற்றுக் கொடுத்ததை அவன் அந்நிய தேசத்துல போய் சிறைப்பட்ட தேசத்துல சின்ன வயசுல கற்றுக்கொண்டதை சிறைப்பட்ட தேசத்திலே தீர்மானமாய் கடைபிடிக்கிறவனாய் காணப்பட்டான். அப்படி நீங்க நான் செய்ய வேண்டிய முதல் காரியம் தெரியுமா? ஆண்டவரே, நான் உமக்காக சின்ன காரியத்துல வைராக்கியம் பார்க்கிறேன் சாமி. You start with a small thing. பெரிய காரியத்துல ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். You start with a small thing. கடவுளுக்காக நான் வைராக்கியம் பாராட்டுவேன். இந்த சின்ன காரியத்துல நான் வைராக்கியம் பாராட்டுவேன். நான் கடவுளுக்காக உண்மையா இருப்பேன். வைராக்கியம் பாராட்டி பாருங்க, கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறார். சாப்பாட்டு விஷயத்துல என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன்னு சொன்னதுனால என்ன நடந்து தெரியுமா? கர்த்தர் அவனை தேசத்திலே உயர்த்தி ஆசீர்வதித்தார். வேதத்துல முதலாம் அதிகாரம் முடியும் என்ன சொல்ல தெரியுமா? மற்றவர்களை காட்டிலும் 10 மடங்கு சமத்தர்களாக கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இன்னைக்கு பெற்றோர்களை நீங்க இன்னைக்கு தீர்மானம் எடுங்க, ஏன் பிள்ளை மற்றவர்களை காட்டிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றால் அதனுடைய கடமை ஏற்ற இருக்குது. ஏன் பிள்ளைகளை கர்த்தருக்கு ஏற்றதுக்கு நான் வளர்ப்பேன். அப்படி நம்ம தீர்மானம் எடுங்க, வைராக்கியம் கொள்ளுங்க, கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். முதல் வைராக்கியம் சிம்பிள். சாப்பாட்டு காரியத்துல நான் என்ன தீட்டுப்படுத்த மாட்டேன். அது யோசிச்சு பாருங்க, என்னென்ன சின்ன சின்ன காரியத்துல இருந்து ஆண்டவரே என்னை காப்பாற்ற சுவாமி, என்னை தீட்டுப்படாத காப்பாற்ற சொல்லி நீ கேட்டு பாருங்க, கர்த்தர் உங்களை வழிநடத்துவார். இரண்டாவதாக தானியேல் செய்த ஒரு வைராக்கியமான காரியம் என்ன? வேதத்தை நாம் பார்த்தோம் என்றால் தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 6ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்தை 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்பிப்பதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது கரிவுக்கு நல்லது என்று கண்டது. இவர்கள் தானியேல் ஒருவனாய் இருந்தார். இப்போ தானியேல் ஸ்டேட்டஸ் பாருங்க, 120 தேசாதிபதிகளுக்கு மேல 3 பிரதானிகளா கொண்டு போய் வைக்கப்படுறாரு. அப்புறம் 3 பேர்ல டிவைட் பண்ணாலும் ஒரு ஆளுக்கு 40 பிரதானிகள். 40 பிரதானிகளே வழி நிர்வகிக்கிற அதிகாரிகளாக தானியேலை ஆண்டவர் ஏற்றார். இப்போ ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா? அடிமையா வந்தவனை இப்ப ஆண்டவர் அதிகாரியாக உயர்த்தி விட்டார். நீங்கள் நாம் ஆண்டவருக்காக வைராக்கியம் பார்க்கும்போது இப்பொழுது நீங்கள் இருக்க நிலைமையை காட்டிலும் ஆண்டவர் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிற ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. சத்தமா சொல்லாமா? ஆமென். தானியேல் கற்றுக் கொடுக்கிற ரகசியம் அதுதான். உயர்த்தினார். சரி, அப்படி உயர்த்தும் போது என்ன நடக்குதுன்னா, வேதத்தை நம்ம அழகா பார்க்கிறோம். கடவுள் உங்களை உயர்த்தும் போது பிசாசுக்கு பிடிக்காது. என்ன நடக்குதுன்னா, தானியேலை குற்றப்படுத்தணும். வேதம் அழகா சொல்லுது, எந்த விஷயத்தையும் தானியேலை குற்றப்படுத்த முடியாது. அவ்வளவு பெர்ஃபெக்ட் பர்சன். யோசிக்கிறாங்க என்ன செய்யலாம். தானியேலை குற்றப்படுத்தணும்னா, அவன் கடவுளை ஆராதிக்கிறான் பார்த்தீங்களா, அந்த ஆராதனையில அவனை குற்றப்படுத்துறான். திரும்ப ஆண்டுடைய சமூகத்தில் தானியேல் புத்தகத்தை இந்த அதிகாரத்தை வாசிப்பது ஆண்டவர் ஆவியானவர் கற்றுக் கொடுத்த காரியம் தெரியுமா? நீங்கள் நான் கற்றுக்காக தீர்மானம் எடுக்கும்போது உங்களுக்கும் எனக்கும் கடவுள் மேலே வெறுப்பு ஏற்படுகிற அளவுக்கு பிசாசு நடந்துக்கிறோம். கடவுள் மேல வெறுப்பு ஏற்படுகிற அளவுக்கு பிசாசு நம்ம நடத்துவோம். ஆனா நம்ம எப்படி தெரியுமா? தானியேலை போல வைராக்கியமாக இருக்க ஆண்டவர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. அங்க பார்க்கிறோம், ஒரு கட்டளை வந்து யாரும் ராஜா நிறுத்தின சிறை தவிர வேற எதுவுமே மறந்துடக்கூடாது. இப்ப என்ன நடக்குது தெரியுமா? தானியேல் அழகா செய்யறாரு. அந்த 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். சத்த வாசிக்கலாம். தானியேலோ என்றால் நான் வாசிக்கலாம்.
பாருங்களேன், இந்த வாசனம் ரொம்ப அழகா இருக்கு. தான் முன் செய்து வந்தபடியே, தான் முன் செய்தப்பா என்னைக்கு கடவுள் காணியில உயர்த்தினாரோ அன்னைக்கு காணி என்ன சொல்லிருக்கேமா, முன் செய்தபடியே. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ஜெபிக்கிறாரு? 3 தடவை ஜெபிக்கிறாரு. ஏன் தெரியுமா? காணியில் சின்னப்பிள்ளையா இருக்கும்போது அவங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்துருப்பாங்க, யூதா தேசத்தை சொல்லி கொடுத்துருப்பாங்க, டேய் உங்க முற்பிதாவாகிய தாவீது இருக்கிறார் பாப்பா, அவரை ஆடு வைக்கும் போதுல இருந்து 3 நேரம் ஜெபம் பண்ணாரு. அந்தி சக்தி மத்திய நிலையில ஜெபம் பண்ணாரு. அவர் ராஜாவா இருக்கும்போது அப்படி ஜெபம் பண்ணாரு. இதை கேட்டு வளர்ந்த தானியலுக்குள்ள ஒரு பெரிய வைராக்கியம். எங்க அப்பா எங்க தாத்தா முப்பாட்டு தானியை போல நானும் 3 வேளை ஜெபிப்பேன், நானும் 3 வேளை ஜெபிப்பேன். இரண்டாவது காரியத்தை நீங்கள் நான் கற்றுக்கொள்கிற வைராக்கியம் தெரியுமா? பதவி உயர்த்தப்பட்ட சூழலிலும் முன்ன போலவே 3 தடவை ஜெபிக்கிற அனுபவம். இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோமா, நீங்க ஜெபம் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டா, எனக்கு ரொம்ப வேலை அதிகமாச்சுன்னா நீங்க ஜெபம் பண்ணுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அந்த 6ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா 3 அதிகாரிகள் ஒருத்தரா வச்சுட்டு அந்த 3 பேருக்கும் அதிகாரியாக தானியல், the topest person கொண்டு வரணும்னு சொல்லி 6ஆம் அதிகாரத்தை சொல்லப்படுது. அப்ப ஹையஸ்ட் பொசிஷன், ராஜா முத்திரையான கையெழுத்தா போடுவாரு. அட்மினிஸ்ட்ரேஷன் முழுசும் பார்க்க வேண்டியது யார் தெரியுமா? தானியல். ஆனா தானியத்தை நீங்கள் நான் கற்றுக்கிற வைராக்கியம் தெரியுமா? முன் செய்தபடியே 3 வேளையும் ஜெபம் பண்ணினார். இன்னைக்கு நம்மளை யோசிச்சு பார்ப்போமே, 3 நேரம் ஜெபம் பண்ணணும்னு சொன்னா அது கொஞ்சம் ஈஸியா இருக்கா கஷ்டமா இருக்கா? வீட்டில் இருக்கிறவங்க சொல்லலாம் ஜெபம் பண்ண முடியலையான்னு சொல்லலாம். ஆனா ஆபீஸ் போறவங்க என்ன சொல்லுவோம்? முடியாதையான்னு சொல்லுவோம். ஆனா தானியத்தை கற்றுக்கிற காரியம் தெரியுமா? அவர் பெரிய அதிகாரியா இருந்தாலும் 3 தடவை, ஒரு நாளைக்கு 3 தடவை ஜெபம் பண்றத விட மாட்டேன்னு நின்னாயா? நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க எத்தனை பேர் ஜெபம் பண்றோம்? தேவையான ஜெபம் பண்றோம். ஆனா தினமும் 3 வேளை ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற அனுபவம் நமக்கு இருக்குதா? என் அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த ஒரு வைராக்கியம் கொடுங்க. ஆண்டவரே, தானியலை போல நானும் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 3 மணி நேரம் அல்லது 3 தடவை உடைய சமூகத்தில் நான் நிற்கிறது திருவிழாக்க சாமி மணிக்கணக்கில் நிற்கிறேன். கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, நான் காலையிலும் மத்தியானமும் ராத்திரியும் ஜெபம் பண்ணுவேன். ஆஃபீஸ் போறவங்க நீங்க இருந்தீங்கன்னா ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே ஆஃப்டர் மை லஞ்ச் டைம் கையெல்லாம் கழுவி முடிச்சு லஞ்ச் பாக்ஸ்ல எல்லாம் எடுத்து வச்சுட்டேன், அந்த சீட்லயே உட்காந்து நான் கையை வச்சு நான் ஜெபம் பண்ணுவேன் சாமி. தீர்மானம் பண்ணுங்க. முதல்ல ஜெபம் பண்ணி பாருங்க, கடவுளுக்குள்ளே ஆசீர்வாதம். அதையும் பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து வைத்து அவர் ஜெபித்தார். ஏன் எருசலேமுக்கு நேராக ஜெபிச்சா தெரியுமா? சும்மா ஜெபம் பண்ணிக்கலாங்க. ஏன் தானியேல் எருசலேமுக்கு நேராக ஜெபிச்சா தெரியுமா? அதுவும் அவருடைய பெற்றோர்கள் கற்றுக் கொடுத்தது. என்ன கற்றுக் தெரியுமா? அப்பா சாலமோன் ராஜா இருக்கிறாரு, தாவீதுடைய மகன் சாலமோன் இருக்கிறாரு. அவர் ஆலயத்தை கட்டினப்போ அன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் தரிசனமா சொன்னாரா? என்ன தரிசனம் சொன்னா தெரியுமா? சாலமோனே, நீ கேட்டுக்கொண்டபடியே இந்த ஆலயத்துல என் கண்களும் செவிகளும் திறந்திருக்கும்பா. இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஜெபத்துக்கெல்லாம் நான் பதில் கொடுப்பேன், உங்களை ஆசீர்வதிக்க சொல்லிட்டு இன்னொரு காரியத்தை சொன்னாரு. என்ன காரியத்தை சொன்ன தெரியுமா? நீங்க எல்லாம் என்னை மறந்துட்டீங்கன்னா நானும் உன்னை மறந்துடுவேன். நீ என் வேதத்தை மறந்தா நான் உன் பிள்ளைகளும் மறந்துடுவேன். இந்த ஆலயத்தை நீ அசைக்கக்கூடியனா இந்த ஆலயத்தை நான் தீக்கிரையாக மாற்றி போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை கற்றுத்தாரு. நீ எந்த தேசத்துக்கு சிறைப்பட்டு போகிறாயோ அந்த தேசத்திலிருந்து எருசலேமை நோக்கி பார்த்து நீங்கள் கைவிரித்து கண்ணீரோடு ஜெபிக்கும் போது உங்கள் ஜெபத்தை கேட்டு நான் மீண்டும் உங்கள் தேசத்துக்கு திரும்பி வர செய்வேன். அகைன் சண்டே ஸ்கூல் டீச்சிங். அதனால்தான் ஆரம்பி என்ன செய்ய தெரியுமா? ஒரு சின்ன பிள்ளை போல எருசலேமை நோக்கி கதவை தந்துட்டு முன்ன செய்தத்தையும் ஜெபிக்கிறார். இப்போ தானியேல் 2வது நீங்க கற்றுக்கொள்ள தெரியுமா? ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 3 நேரம் ஜெபிக்கிறதுக்கும் தேவனுடைய வார்த்தையை குறித்து ஜெபிக்கிறது நீங்கள் நான் கற்றுக்கொள்கிறோம். தானியேல் நீங்க கற்றுக்கொள்ள அடுத்த ஒரு காரியம், தானியேல் எப்படி ஜெபம் பண்ணார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணார். என்ன சொன்னாரா? சதம் சொல்லுங்க. அன்பானவர்களே, இப்படி கேள்வி கேட்பாங்க. ஒருவேளை பூர்வீக கிறிஸ்தவங்க இருந்தவங்களா அவங்களுக்கு தெரியும், உங்க அப்பா அம்மா நேர முழங்கால் ஜெபம் பண்ணிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு எத்தனை நேரம் நம்ம ஃபேமிலியில முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணோம்? சீட்ல உட்காந்து சேர்ல உட்காந்து ஜெபம் பண்ணிருக்கோம். இன்னைக்கு தானியத்தை கத்துக்கோங்க. தானியேல் ஒரு பெரிய அதிகாரியா மாறினதுக்கப்புறம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணாங்க.
இன்னைக்கு நீங்க இந்த ஆலயத்தை விட்டு கற்றுக்கிற பெற்றோர்களை நீங்க உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கற்றுக்கணும். ஜெபம் சொன்னா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணு. இன்னைக்கு நிறைய பேர் ஜெபம் சொன்னா நாளைக்கு யானை போய் நிற்குது, என்னால நிக்க முடியல. ப்ளீஸ் டோன்ட் என்கரேஜ். தானியத்துக்கு ஒரு தீர்மானம் கிடைக்கு, வயலுக்கு கிடைக்கு. நான் நேர முழங்கால் நிற்பேன், நான் நேர முழங்கால் நிற்பேன். அப்ப நான் தானியத்திலிருந்து நான் கற்றுக்கொள்கிற இரண்டாவது தீர்மானம் தெரியுமா? முழங்கால படித்து 3 நேரம் வாக்குத்தத்தத்தை குறித்து மரத்துக்கு நேராக என் கைகளை விரித்து நான் ஜெபம் பண்ணுவேங்கிற ஒரு வைராக்கியம் கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக இந்த தானியத்திலிருந்து கற்றுக்கொள்கிற ஒரு அருமையான வைராக்கியம் தெரியுமா? தானியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1ஆம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எடுத்து வசனத்தை வாசிக்கலாம். சொல்லிய காரியத்தை எதனால் அறிந்தேன்? புஸ்தகம் நமக்கு இன்னைக்கு பைபிள் இருக்கு, அன்னைக்கு பைபிள் இல்லை, அன்னைக்கெல்லாம் தோல் சொல்றோம். இப்ப பாருங்க, 9ஆம் அதிகாரத்தில் இருக்கிற ஒரு ஃபேசினேட்டிங் திங்கை நான் உங்களுக்கு சொல்றேன். அது எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. தானியேலை பத்தி வயசை பத்தி சொல்லவே பைபிள். ஆனா வாலிபனா இருக்கும்போது இஸ்ரவேல்ல இருந்து அவரை எங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்க, பாபிலோனுக்கு சிறை பிடிச்சிருப்பாங்க. வரலாற்று அறிஞர் சொல்றாங்க ஒருவேளை 16-17 வயசுல இருக்கிற வாலிபனா பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ ஹிஸ்டரி படி எந்தெந்த ராஜாக்கள் ஆண்டாங்கிற வார்த்தைப்படி நெபுகாத்நேச்சர் காலத்துல சிறைப்பிடித்து போன காரியத்துல இப்போ தரியு ராஜா வந்திருக்கிறார். நெபுகாத்நேச்சர் போய் பெல்ஷாசார் வந்து இப்போ தரியு ராஜா வந்துட்டார். இந்த தரியு ராஜா ஹிஸ்டரி இதை பார்க்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, தானியேலுக்கு வயசு 80 இருந்து 83 வயசு இருக்குங்கிறாங்க. எத்தனை வயசு? 80 இருந்து 83 வயசு இருக்குங்கிறாங்க. இந்த 83 வயசுல இந்த தானியேல் செய்யற ஒரு காரியம் என்ன தெரியுமா? அழகா செய்யறாரு. புஸ்தகத்தை தேடி கண்டுபிடிச்சு வாங்குறாரு. அவருக்கு இருக்கிற வாஞ்சை வேதத்தை வாசிக்கணுங்கிற வாஞ்சை. எத்தனை வயசுல? 83 வயசு. நீங்க ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க யாருக்கு எதிர்த்து எத்தனை பேர் பைபிள் வாசித்து போயிட்டு வந்திருக்கோம்? உங்களுக்கே தெரியும். தீர்மானம் எடுங்க, ஒரு வைராக்கியம் பாருங்க. 83 வயசுல தானியேல் கிடைக்காத புத்தகத்தை வாங்கி வச்சு ஜெபித்தாருன்னா, ஆண்டவரே நான் வேதத்தை வாசிக்க நேரத்தை நான் செலவு பண்ணி சாமி சொல்லி பாருங்க. நம்மளே நான் சொல்லுவோம், காலையில டைமில் எந்திரிச்சோம் வேலை உடனே கிச்சனுக்கும் எந்திரிச்சோம் ஜோம் பண்ணி ஒரு பைபிள் எடுத்து வாசிங்க. வாசி வேலையை பாருங்க, கர்த்தருடைய ஆசை. இதுல இருந்து ஒரு அருமையான காரியம் தெரியுமா? எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்துல 36ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா, இந்த பாபிலோனுடைய அடிமை குறித்து எரேமியா ஆண்டவர் சொல்றாரு. இதை போய் யோயாக்கீம் ராஜாட்ட போய் சொல்லிட்டாரு. யோயாக்கீம் ராஜாட்ட கொண்டு போய் வாசிக்கும் போது 3 பத்தி வாசிக்கிறதுல யோயாக்கீம் ராஜாவுக்கு கோபம் வந்து சிறுசு தெரியுமா? கையில இருந்த தோல் சூளை வாங்கி கத்தியால கிழிச்சு குளிர் காஞ்சிக்கிட்ட நெருப்புல போட்டு எரிச்சிட்டாரு. யாரு? யோயாக்கீம் ராஜா. எது தெரியுமா? இந்த வார்த்தை இருந்தாதானே என் தேசத்துக்கு அழிக்கணும், இந்த வார்த்தையை நான் அழிச்சு போட்டேன். வெளியில வந்தாலும் கரெக்டாக சொல்றாரு, நீ கவலைப்படாத, திருப்பி நான் சொல்றேன், திருப்பி நீ எழுத சொல்லி இறைமையா எழுத சொல்லி திருப்பி எழுதப்பட்ட தோல் சூழலை தான் பாபிலோன்ல அவர் உட்கார்ந்தாப்புல 83 வயசு உட்கார்ந்தாப்புல. இங்க அடிமைத்தனத்தை பத்தி என்ன சொல்லிருக்குது, வேதாந்தத்துல என்ன சொல்லிருக்குது, தயவுசெய்து கொடுக்க சொல்லி எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு உட்காந்து 83வது வயசுல அவர் வாசிக்கிறாரியா. வாசித்துட்டு அந்த தானியேல் என்ன செய்ய தெரியுமா? 3ஆம் வசனம் அழகா சொல்லி பாருங்களேன். நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாமலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேட அவருக்கு முகத்தை அவருக்கு நேராக நோக்கினேன். வேதத்தை வாசிக்கும் போது தானியேல் கற்றுக்கொண்ட காரியமா 70 வருஷம் கழிச்சு பாபிலோன் தேசத்துல இருந்து நீங்க விடுதலையாக நீங்க பார்த்து கேட்டாங்க, சந்தோஷத்துல அவர் துள்ளி குதிச்சு அல்லேலூயான்னு சொல்லல. 70 வருஷம் கழிச்சு நீங்க விடுதலையாக சொல்லும் போது தன்னை தாழ்த்தி கேட்கிறாரு, அப்பா 70 வயசுல 70 ஆண்டுகள் நிறைவேறும் பொழுது தயவு செய்து எங்களை விடுதலையாக சுவாமி, ஏன்னா இது அறியாமல் இருக்கிறாங்கப்பா.
ஆனால் இன்னைக்கு நீங்கள் நான் தானியத்திலிருந்து கற்றுக்கொள்கிற 3வது வைராக்கியம் தெரியுமா? தானியல் 83 வயசுல ஒரு பெரிய அதிகாரியா இருந்தாங்க கூட. நீங்க வாசிச்சு பாருங்க, 3 சாம்ராஜ்யம் மாறுது. 3 சாம்ராஜ்யத்துல ராஜா கிடைத்த போஸ்ட் யாருக்கு இருக்கு தெரியுமா? தானியலுக்கு தான் இருக்கு. இன்னும் நான் வாசித்து பார்த்தேன், இந்த தானியல் எப்படி தன்னை ரொம்ப பிரசுத்தமா காட்டிட்டா தெரியுமா? மீண்டும் மீண்டும் தானியல் புத்தகத்தை வாசிக்கும் போது தானியல் புத்தகத்துல எங்கெல்லாம் ஃபீஸ்ட் நடக்குதோ, ராஜா ஒரு ஃபீஸ்ட் வச்சானா ராஜா கிட்ட அதிகாரி அந்த ஃபீஸ்ட்ல கரெக்டா இருக்கணும். ஆனா தானியல் எந்த ஃபீஸ்ட்லயுமே கலந்துக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? ராஜாவுடைய ஃபீஸ்ட்ல நான் கலந்துக்கிட்டா தீட்டான பொருளை நான் சாப்பிடணும். எந்த ஃபீஸ்ட்ல தானியல் கலந்து கொள்வதாக பைபிள் சொல்லவே. நீங்க நான் கற்றுக்கொள்கிறீர்கள். எவ்வளவு பெரிய வைராக்கியம் தானியலுக்கு. 3 காரியம். 1, சின்ன காரியத்துல நான் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன். 2வது, ஆண்டவரே நான் முழங்கால் படித்து ஒரு நாளைக்கு 3 தடவை முன்ன போல ஜெபம் பண்ணுவேன். 83 வயசுலும் வேதாம தோல் சூழல் கிடைக்காத காட்டிலும் தோல் சூழலை தேடி கண்டுபிடிச்சு வாசித்து காரியத்தை அறிஞ்ச உடனே உபவாசம் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணாரு. வேதத்தை வாசிக்கிறதுல இன்னைக்கு இந்த 3 தீர்மானத்தை நீங்க எடுங்க. 3 வைராக்கியத்தை நீங்க சொல்லுங்க. ஆண்டவரே நான் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் சாமி. எவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்துக்கு வந்தா நான் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன்ப்பா. என்னை காத்துக்கொள்ள சாமி தீர்மானம் எடுங்க. வைராக்கியம் கொடுங்க. கடவுளுக்குள்ளே ஆசீர்வதிப்பார். 2வது, எவ்வளவு வேலையை ஆண்டவர் உயர்த்தணும். ஆண்டவரை நான் ஜெபிப்பதை நான் விடமாட்டேன் சாமி நீங்க சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடவுள் உன்னதமான வயசு 83 வயசுல கொண்டு போய் வச்சாலும் ஆண்டவர் நான் வேதத்தை வாசிக்க எனக்கு கிருபை தான்னு சொல்லி கேட்டு பாருங்க. வைராக்கியம் கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த 3 தீர்மானத்தை எடுத்து 3 வைராக்கியம் கொள்ளலாமா? இந்த 3 தீர்மானத்தை எடுத்து 3 தீர்மானத்தை வைராக்கியம் கொள்ளலாமா? எத்தனை பேர் ஐயா இந்த 3 தீர்மானத்தை எடுத்து வைராக்கியம் கொள்ள கையை பார்க்கலாம்? இந்த வைராக்கியத்தை நீங்க செஞ்சீங்கன்னா 9ஆம் அதிகாரம் சொல்லுது, நீ எனக்கு பிரியமானவன் என்று நான் அறிந்து கொண்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் மாற இந்த 3 காரியத்துல வைராக்கியம் பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பு தகப்பனே, தானியேலை போல இந்த 3 காரியத்துல நாங்கள் வைராக்கியம் கொண்டு முடிவில் சுதந்திரத்துக்கு நேராக எழுந்திருக்க முடியாது. கர்த்தரை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம். ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென்.